வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். சுவையான சுரக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 5 பல் பூண்டை பொடி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நிறம் மாறணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை பொடி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். கூடவே நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோன்னா அதுவே நீர் விட்டு வரும், அதுலேயே வதங்கிடும். இப்போ 2 தக்காளியை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஒரு சேர கலந்து வந்தோடனே லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துடலாம். இப்போ சுரக்காய் நல்லா சுருங்கி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறினோடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.